ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியோடைய அம்மா அப்பா ஜோசியரை பார்த்துட்டு சொல்லாம கொல்லாம நடேசன் வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல நடேசன் கட்டில உட்கார்ந்து இருக்காரு. வானதியோடைய அம்மா அப்பாவை வாசல்ல பார்த்ததுமே வேகமா நிலா வீட்டுக்குள்ள இருந்து வராங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி சேரன் எட்டி பார்க்க, சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வீட்டில தான் இருக்காங்க. அங்கிள் உள்ள வாங்க, அவங்க தான் வந்திருக்காங்கள அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட, என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இங்க நடேசன் உள்ள வந்து உட்கார்றாரு. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், அப்பதான் வானதியுடைய அம்மா அப்பா ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு வந்தோம். நாங்க இப்பதான் எங்களுடைய குடும்ப ஜோசியரை பார்த்துட்டு வந்தோம். வானதியோடைய ஜாதகத்தை காமிச்சோம். இன்னும் 2 மாசத்துக்குள்ள வானதிக்கு கல்யாணம் பண்ணலைன்னா வானதிக்கு பெரிய ஒரு கண்டம் இருக்கான். அதுக்கப்புறம் வானதிக்கு கல்யாணம் நடக்க 10 வருஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா சொல்லவும், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், ஆமா இப்பதான் ஜோசியரை சொன்னாரு, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம கூட உங்களை பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா அப்பா சொல்லவும், 2 மாசத்துல கல்யாணம்னா சேரன் அண்ணாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், ஏன் இன்னும் 1 மாசத்துக்குள்ள உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, அடுத்த மாசம் கூட உங்களுக்கு வானதிக்கும் கல்யாணத்தை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அம்மா அப்பா சொல்ல, இல்ல என்னால 2 மாசத்துக்குள்ளலாம் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது, கல்யாணம் பத்தி என்னால இப்பத்திட்டு யோசிக்கவே முடியாது, எனக்கு கல்யாணம்னு சொன்னாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், என்னது பயமா இருக்கா, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா அப்பா கேட்கவும், நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே வந்து சொன்னேன், சேரன் அண்ணாக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம், கொஞ்சம் நானும் வானதியும் புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், என்னதான் இனிமேல் புரிஞ்சுக்கிற போறீங்க, 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே கிடையாது, இந்த தெரு முழுக்க நீங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், நீங்களும் அவளும் சேர்ந்து சுத்திக்கிட்டே தான் இருந்தீங்க, 2 பேரும் குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க, இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்கிற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், இன்னும் நான் வானதியை சரியா புரிஞ்சுக்கிறவே இல்லை, திடீர்னு நல்லா பேசுறா, திடீர்னு கோபப்படுறா, எதுக்காக கோபப்படுறா, எதுக்கு சண்டை போடுறான்னு இன்னும் அவளை என்னால புரிஞ்சுக்கிறவே முடியல, இப்படி புரிஞ்சுக்கிறாத வாழ்க்கை எனக்கு எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், எப்படி சரி வரும்னா புரியலையே, உங்க வாழ்க்கை சரி வரும்னு சொல்றீங்களா இல்ல வானதியே சரியா இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா கோவப்படவும், இல்ல நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல வரையில அப்பதான் நிலா, நீங்க இப்படி திருதிப்புன்னு வந்து 2 மாசத்துல கல்யாணம்னு சொன்னதுனாலதான் பாண்டி இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம். அப்பதான் சேரனும், இங்க பாரு பாண்டி, எனக்கு முன்னாடி கூட நீ கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அதான் வானதியோடைய ஜாதகத்துல கண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீயும் வானதி கூட இப்ப கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நானும் சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சந்தா வீட்லயும் நான் பேச வேண்டியது இருக்கு பாண்டி, சந்தா வீட்டுல இப்பத்திக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் நடக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், கிட்டத்தட்ட 6 மாசம் கூட ஆகலாம், அதனால நீயும் வானதியும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அண்ணே என்னால முடியாதுனே, உனக்கு கல்யாணம் பண்ணாம அதுக்கு முன்னாடி என்னால கல்யாணம் பண்ணவே முடியாது, உனக்கு முன்னாடிதான் சோழனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஊர்ல என்ன பேசுனாங்கன்னு உனக்கும் தெரியும், இப்போ உனக்கு முன்னாடி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை ரொம்ப தப்பா பேசுவாங்கண்ணே, அந்த குற்ற உணர்ச்சி என்னை பாதி கொன்னுரும், என்னால கல்யாணம் பண்ணிக்கிறவே முடியாதுனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், போதுங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மாவும் அப்பாவும் பார்த்தா எந்திரிச்சுறாங்க. இங்க பாருங்க, நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க, இன்னும் 2 மாசத்துல என் மக கழுத்துல நீங்க தாலி கட்டணும், அப்படி உங்களால முடியாதுன்னா எங்க மகளுக்கு நல்ல ஒரு சம்பந்தமா பார்த்து நாங்க எங்க மகளுக்கு 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா சொல்லவும், பாண்டி பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா கேட்க, அமைதியா பொறுத்து இருந்த நடேசன், இங்க பாருங்க 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் அவன் தான் பண்ணிக்கிற மாட்டான்னு சொல்றேனே, அவனை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க, அவனுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கிறா போறான், விருப்பம் இல்லையா உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நடேசன் பட்டுன்னு சொல்லவும், பாத்தியாயா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு கிடைச்ச மரியாதையை பாத்தியா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா வானதியோடைய அப்பாவை கூப்பிடவும், வானதியோடைய அம்மாவும் அப்பாவும் கோபத்தோட வீட்டை விட்டு போறாங்க. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இதுக்கு மேல என்னத்த பொறுமையா பேசுறது, நான் அவளை போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா கிளம்பி போயிடுறாங்க. வானதியோடைய அம்மா அப்பா 2 பேரும் கோவமா வீட்டுல உட்காந்துருக்காங்க. வானதி அப்பதான் காலேஜ் போயிட்டு வருது. என்னம்மா என்ன சாப்பிட வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், என்னம்மா சாப்பிட என்ன வச்சிருக்கீன்னு தானே கேட்டேன், எதுக்கு இப்ப கத்துற அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏ பாருடி இனிமேல நீ அந்த பாண்டியை பார்க்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், பாண்டியை பார்க்க போக கூடாதா, ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும்,
நீ இனிமேல் அவனை பார்க்க போக கூடாதுடி. நானும் உங்க அப்பாவும் இப்ப அவன் வீட்டுல இருந்து தான் இங்க வந்தோம். அவன் வீட்டுக்கு எதுக்கு போனோம் தெரியுமா? உனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை பத்தி பேச போனோம். ஆனா அவன் உன்னைய கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும் வானதிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், அட ஆமாடி, உன் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட காமிக்கிறதுக்காக போனோம். ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் உனக்கு 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியே ஆகணுமா, அதுக்கடுத்து உனக்கு ஒரு பெரிய கண்டம் வருதான். அந்த கல்யாணத்தை 2 மாசத்துக்குள்ள பண்ணலைன்னா அடுத்து உனக்கு கல்யாணம் நடக்க 10 வருஷம் ஆகுமா. 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் கல்யாணம் நடக்குமா. அதனாலதான் இன்னும் 2 மாசத்துக்குள்ள உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி வீட்டுக்கு போய் நானும் உங்க அப்பாவும் பேசணும். ஆனா அந்த பாண்டி பிடி கொடுத்தே பேசவே மாட்டேங்கிறான்டி. எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா அவன் உன்னை என்னமோ கலட்டி விட்டுருவான் போல. அவன் ஏதோ உன்னைய பொழுதுபோக்குக்காக வச்சிருந்த மாதிரி இருக்குடி. கல்யாணம்னு சொன்னாலே அவன் முகத்துல அவ்வளவு ஒரு பதட்டம், பயம். எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல வானதி அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா சொல்லவும், என்னம்மா சொல்ற, ஜாதகத்துல கண்டம்மா அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஆமாடி, உனக்கும் பாண்டிக்கு 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த பாண்டி கொஞ்சம் கூட பொடியே கொடுக்க மாட்டேங்கிறான். கல்யாணம்னு சொன்னாலே பயப்படுறான். நீ தான் அவங்கிட்ட பேசணும். உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன். 2 மாசத்துக்குள்ள உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்க அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா உன் கழுத்துல பாண்டி தாலி கட்டுவான். அப்படி இல்லைன்னா நானும் அப்பாவும் பாக்குற மாப்பிள்ளையத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், சரி நான் பாண்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா பாண்டிக்கு போனை போடுது. வானதி போன் பண்ணவும் பாண்டி போனவே எடுக்கவே மாட்டேங்கிறாரு. 4-5 தடவை பார்த்தா வானதி போன் போட்டுக்கிட்டே இருக்கு. பாண்டி எடுக்கிற மாதிரி தெரியல. கடைசியா பார்த்தா ஒரு வழியா ஒரு 5 போன் காலுக்கு அப்புறம் பாண்டி போன் எடுக்கிறாரு. என்ன வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற, இத்தனை தடவை போன் பண்றேல. ஆமா, என் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களா, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், என்ன சொன்னேன்னா சொல்லியிருப்பாங்களே. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா கிடையாது வானதி. இன்னும் லைஃப்ல நான் செட்டில் ஆகணும். அதுக்கு முன்னாடி உன்னைய பத்தி நான் புரிஞ்சுக்கிறணும். உன்னைய பத்தி இன்னும் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறல. எனக்கு 2 மாசத்துக்குள்ள கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், சரி போனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா வானதி போனை வச்சிடறாங்க. அம்மா, நீ எந்த மாப்பிள்ளைய பாக்குறியோ அந்த மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பாண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து டக்குன்னு சொல்லவும், என்னடி உடனே இப்படி சொல்ற, இன்னும் 2 மாசம் இருக்குடி, 2 மாசத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், இல்லம்மா, இவனை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறவே முடியலம்மா. திடீர்னு நல்லா பேசுறான், திடீர்னு கோவப்படுறான், கல்யாணம்னு சொன்னாலே தயங்குறான். எனக்கு கொஞ்சம் கூட ஆதரவாவே இருக்க மாட்டேங்கிறாமா. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஏமா சித்திரவதை அனுபவிக்கணும். வேணாமா, நீ எந்த மாப்பிள்ளைய பாக்குறியோ நான் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 மாசத்துக்குள்ள தானே கல்யாணம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்க, நான் எதுலையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போயிருது.